வணக்கம் அரியலூர் மக்களே. மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு 22 கோடி ரூபாய் செலவுல நம்ம ஊர்ல அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ராஜேந்திர சோழனுடைய ஆளுமை மற்றும் அவருடைய வெற்றிகளை கொண்டாடும் வகையில தமிழக அரசு பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்கான முதற்கட்ட பணிகளும் முடிஞ்சிருக்கு. ரூபாய் 22.10 கோடி செலவுல அருங்காட்சியகம் அமைக்க போறதா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா வச்சு நீர்ப்பாசனத்துக்கு சோழகங்கை ஏரியையும் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தையும் மாளிகை மேட்ல மிகப்பெரிய அரண்மனையை அமைச்சு ஆட்சி செஞ்சவர் தான் மாமன்னர் ராஜேந்திர சோழன். கடல் பயணத்துல கப்பல் கட்ட தொழில்நுட்பம் அப்புறம் கடல் வணிகத்திலையும் சிறந்தவரா இருந்து மேற்கு கிழக்கு நாடுகளை தன்வசப்படுத்தினவர் தான் மாமன்னர் ராஜேந்திர சோழன். அவருடைய பெருமைகளை போட்டுக்கிற வகையில தான் இந்த அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. ஏற்கனவே மாளிகை மேட்ல அவர் வாழ்ந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதிலிருந்து கிடைச்ச தொல்பொருட்கள் மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியை பத்தின கல்வெட்டுகள் செப்பேடுகள் இதெல்லாம் சேகரிச்சு தான் இந்த அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. தமிழக வரலாற்றை உணர்த்தும் சான்றுகளா உலகத்தரமான அருங்காட்சியகத்தை தமிழக அரசும் தமிழக தொழில் துறையும் நம்ம ஊர்ல அமைக்க போறாங்க.